இங்க டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால நம்ம பல்லவனுக்கும் பாத்தீங்கன்னா காய்ச்சல் அடிக்க, சேரனும் பாத்தீங்கன்னா வேலைக்கு லீவ் போட்டுட்டு பல்லவனை பாத்துக்கணும்னு நினைப்பாங்க. அப்ப நிலாவும் பாத்தீங்கன்னா அண்ணா நீங்க வேலைக்கு போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சோழனும் பாத்தீங்கன்னா இதுதான் நல்ல சான்ஸ், நம்மளும் வேலைக்கு போக கூடாதுன்னு சின்ன பிள்ளைத்தனமா நம்ம நிலா கிட்ட எனக்கும் உடம்பு வலிக்குது நானும் இன்னைக்கு வேலைக்கு போகலன்னு சொல்லி வீட்டுல படுத்துக்குவாங்க. இங்க நம்ம பாண்டியும் பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து அந்த வேலை செய்யற அண்ணங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போனை சார்ஜ் போட்டு பார்த்தா நம்ம வானதி போன்ல இருந்து அவ்வளோ மெசேஜ் வாய்ஸ் நோட்ஸ் பாத்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே வானதியும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அதான் என் மெசேஜ பார்த்தல எதுக்காக ரிப்ளை பண்ணல, உனக்குலாம் எதுக்குதான் லவ் அப்படி இப்படின்னுட்டு வாய்க்கு வந்த மாதிரி நம்ம வானதியும் பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிய கடுப்பேத்துற மாதிரி பேச, உடனே பாண்டி பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு என்ன பிரச்சனை தெரியாம நீ போன் பண்ணிக்கிட்டே இருப்ப நான் அட்டன் பண்ணி பேசணுமா, அதான் காலையில பேசுறேன் போய் படுன்னு சொன்னேன்ல, இதுதான் உன் குணம்னா அப்படியே ஓடி போயிரு. உடனே வானதியும் பாத்தீங்கன்னா உண்மையா கிளம்பி போயிட வேண்டாம் நான் திரும்ப நீ வரவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே பாண்டி அம்மா தாய் நீ திரும்ப வரவே வேண்டாம் போன்னு சொல்லிடுவாங்க. இங்க நம்ம நிலவும் பாத்தீங்கன்னா நம்ம சேரனோட அப்பா கிட்ட சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 10வது குறைக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இவ ஆத்தக்காரிக்கும் இப்படிதான் அடிக்கடி காய்ச்சல் வரும்னு சொல்லியும் உங்களை நீங்க எங்க கூட்டிட்டு வந்தீங்க, அவங்க இப்ப எங்க இருக்காங்க என்ன ஏதுன்னு நோண்டி நோண்டி விசாரிக்க, உடனே சேரனோட அப்பாவும் உனக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்க.